ஹலோ கைஸ், இன்னைக்கு ட்ரெஸ் அப் டார்லிங் அனிமையோட சீசன் 2 எபிசோட் 2 தான் நம்ம பார்க்க போறோம். சீசன் 1ஐயும் சீசன் 2ஓட எபிசோட் 1ஐயும் நீங்க பார்க்கலையா? பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. அதே மாதிரி கீழே ஒரே ஒரு லைக்கை ஒண்டி போட்டுருங்க, ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். எபிக்கோட ஆரம்பத்திலேயே டேட்டிங் பண்றாங்கன்னு அவ கத்த அங்க இதனால கோஜோக்கு மாறி ஆயிது. அங்க எல்லாத்தையுமே அவன் துப்பிடுறான். மத்தவங்களும் சொல்றாங்க, ஆமா ஆமா நான் கூட கேள்விப்பட்டேன், ரெண்டு பேரும் எப்பயுமே ஒன்னாதான் இருக்கிறாங்கப்பா. இன்னொரு பையனும் சொல்றான், ஆமா ஆமா என்னோட கிளாஸ் பையன் வந்து சொன்னான் இவங்க ரெண்டு பேரும் ஃபெஸ்டிவல் அப்போ ஒன்னா போனாங்களாம். கேக்குற நம்ம கோஜவும் சொல்றான், அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல, இடத்துல மரினோ சமாளிக்கிறா, சம்மரு அதனால நாங்க அப்படி போனோம். இதனால எல்லாருமே கத்துறாங்க, ஆமா அப்ப எதுக்கு எங்க எல்லாரையுமே நீங்க இன்வைட்டே பண்ணல? ஆமா என்னையும் தான். இன்னமும் பெரிய விஷயமா மாறதுக்குள்ளேயே நம்ம கோஜவங்க கத்தி சொல்றான், இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ஒன்னும் டேட்டிங் எல்லாம் இங்க பண்ணல. சொன்ன உடனே அங்க மரினோ டக்குன்னு அங்க கொண்டு போயிடா, ட்ரெஸ் முழுக்க ஒரு ஜூஸா இருக்கு, நான் வந்து டவலை கொண்டு வரேன். அவங்க ரெண்டு பேரும் போயிடறாங்க. அங்க இன்னமும் அதே விஷயத்தை தான் அவன் யோசிக்கிறான், என்ன மாதிரி ஒருத்தனை அவ டேட்டிங் பண்ணுவாளா? இல்ல வாய்ப்பே இல்ல. இல்ல மரினோ அதே விஷயத்தை தான் யோசிக்கிறான். அவன் என்ன அதுக்குள்ள நாங்களாம் டேட்டிங் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டான். இது உண்மைதான், அதுக்குன்னு அவன் இந்த அளவுக்கு என்ன வெறுக்கிறான்? இல்ல அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அங்க அதுக்குள்ளேயே உள்ள இருந்த அந்த பையனும் தனியா பேசணும்னு வர சொல்றான். சைடு நம்ம ஹீரோ இதை தப்பா புரிஞ்சுப்பானா? நல்லா அடிக்க போறாங்கன்னு சொல்லி அவன் கையை புச்சிடறான். என்ன பண்ணுமோ ஏன் கூட நீங்க பண்ணலாம். இப்பதான் இன்னொரு பையனும் சொல்றான், அட எனக்கு தெரிஞ்சு நீ மரினை அடிக்க போயிட்ட அப்படின்னு அவன் யோசிச்சான் போல. இல்ல அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல. ஆனா அதுக்கப்புறம் தான் மரினுடைய கோஜோக்கு தெரியவது, இந்த பையன் இருக்கால ஒரு சலூனை ரன் பண்றான். அந்த இடத்துல நம்ம மரினு அவ எப்பயுமே முடி வெட்டுறதுக்கு வருவா. அவளோட முடிய பாரு எந்த அளவுக்கு இவ டேமேஜ் ஆக்கி வச்சிருக்கா. இதனாலதான் அவன் கத்தினதான். இததான் நம்ம கோஜோ தப்பாவும் புரிஞ்சுக்கினான். மரினை போட்டு அவன் கிளின்னு கிளிக்கிறான், என்ன முடிய வச்சிருக்கேன்னு. அதனால நம்ம கோஜோ ரொம்பவும் கஷ்டப்படுறான். ஏன்னா தெரியாதனமா அவர்கிட்ட தெரிஞ்சோ தெரியாமலோ அங்க ரோடா பேசிட்டான். வந்து கவலைப்படாத, அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, எப்ப வேணாலும் அவரோட சலூனுக்கு வரலாமா. எப்படி அவரோட சலூனுக்கு போக முடியும்? என்னால முடியாது, நான் ரொம்ப ரூடா நடந்துக்கினேன். ஆனா ஏதோ ஒண்ணு இவன் வந்து எனக்காக தான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு அப்படி பண்ணானே. அவ கிஸ் பண்ணிடுறா. அந்த சவுண்டை கேட்டோன்னே கோஜோ தப்பா புரிஞ்சுக்கிறான், நீங்க வந்து என் மேல ரொம்ப கோவமா இருக்கீங்க அதானே, அதனால தானே எனக்கு அடிக்க வந்தீங்க? இல்ல அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல. அப்புறம் அந்த சவுண்டு இதை கேட்டோன்னே அவ வெக்கப்பட்டு ஓடி போறா. நம்ம கோஜோவும் பின்னாடியே போறான். நான் மன்னிச்சிரு மரீன், நான் ஏதாச்சும் தப்பா பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிரு. அடுத்த நாள் ஆகுது, அங்க ஸ்கூல்ல நம்ம மரீன் ஆளை காணோம். அவளுக்கு உடம்பு சரியில்லையா. இதை கேட்டோன்னே நம்ம ஆளு அவங்க மெசேஜ் பண்ணி பாக்குறான். இதனால அவனுக்கு இன்னமும் தான் ரொம்ப கவலையா இருக்கு. அங்க டைரக்டா அங்க போயும் பாக்குறானா, நம்ம மரீனோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. பயங்கரமா அங்க ஃபீவர் அடிக்குது. அதனால அங்க நடக்க கூட முடியல. இந்த இடத்துல இது வரைக்கும் அவ பண்ண விஷயம் எல்லாமே அப்படியே போட்டபடியே இருக்கு. அதனால நம்ம ஹீரோ தான் துணியை கிளியர் பண்றது. அங்க மரீனுக்காக புதுசா சமைக்கவும் செய்யறான். சமைச்சு அதை கொண்டு வந்து கொடுக்கறான். ஆமா மரீன், இது என்ன ஹீட்டா இருக்கா? கொஞ்சோண்டு இருங்க, நான் ஊதி தரேன். ஒரு கட்டத்துல அவ பயங்கரமா அழுவ ஆரம்பிச்சிடறான். நான் வந்து என்ன யோசிச்சேன் தெரியுமா? காலி அப்படின்னு யோசிச்சேன். ஏன்னா வீட்டுல சுத்தமா சோறே இல்ல, பசிலேயே வாடி போயிருப்பேன். நல்ல வேலை நீ வந்த கோஜோ, இல்லனா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? அப்படியே அவ அழுதுகுனே சாப்பிடுறா. கோஜோவும் யோசிக்கிறான், அழுவுறா. த சேம் டைம் அவ சாப்பிடவும் செய்யறா. சாப்பிட்டு முடிக்கிறாளா, நம்ம ஹீரோ வந்து டிஷ் எல்லாம் கழுவலான்னு போறான். ஆனா அப்பயும் அவ விடல. கோஜோ எங்க போற, ரொம்ப தேங்க்ஸ் நீ எவ்வளவு பண்ணதுக்கு, இதுக்கு அவன் பரவாயில்லன்னு சொல்றான். அங்க பக்கத்திலேயே அவ இருக்க சொல்றான். அதே மாதிரி கொஞ்ச நேரம் அங்க போயிட்டு நம்ம ஹீரோ ஜிஞ்சர் எல்லாம் போட்டிருப்பானா, இதனால இப்ப அவளுக்கு ஓரளவு பரவாயில்ல. நாளைக்கு வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியும்னு நினைக்கிறேன் கோஜோ. அதே மாதிரி கோஜோ ரொம்ப நன்றி, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, உனக்காக போரேஜை நான் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன், அப்புறமா வேணும்னா சாப்பிடு. ரொம்ப நன்றி கோஜோ, நான் இதை வந்து மறக்க மாட்டேன். ஆனா அதுக்குள்ள மரீனோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து கத்துவாங்களா. அதனால கோஜோக்கு அங்க என்ன பண்ணும் தெரியல. நான் ஆல்ரெடி ஸ்கூலை விட்டோம், ஆளு சீக்கிரமா வந்துட்டான். அதுக்கு முன்னாடி வேற டேட்டிங்கும் இவங்க பண்ணலன்னு வேற சொல்லி வச்சிருப்பாங்க. ஓ இதை பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், பிரச்சனை இன்னமும் பெருசாயிடும். அதனாலேயே அவன் பால்கனி சைட்ல போய் உட்காந்துக்கிறான். ரொம்ப நேரத்துக்கு பேச ஆரம்பிக்க நம்ம ஆளுக்கா பில்டிங் ரொம்ப பெருசா இருக்கனால ஒரு மாதிரி கோல்டா இருக்குமா, கோல்டே புச்சுக்குது. அதுக்கப்புறம் வேற ஒரு காஸ்பிளே பண்றதுக்கு ஒரு இடத்துக்கு அவங்க வந்திருக்காங்க. சீசன் 1 அப்போ வெறும் இவங்க பார்க்கு பக்கம் வேண்டி தான் போயிருப்பாங்க. இப்போ இந்த இடமும் தோந்திருக்கா. இந்த இடத்துல அவங்க ஏகப்பட்ட விஷயங்களை பாக்குறாங்க. அங்க நிறையவே காஸ்பிளே பண்றதுக்கும் வந்திருப்பாங்களா. நம்ம மரீனும் அப்படியே ஓடி போறா. எதிர்பாராத விதமா அவளுக்கு ரொம்ப ஃபேவரட்டான கேரக்டரா இருக்கிற சுபாரு, அந்த கேரக்டரை பாக்குறா. அவளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் இது. அதனாலயே அவங்க கிட்ட அவ கேக்குறா, ஆமா என்ன ஆச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா? அதுவா, என்னோட ஸ்கர்ட்ல இருக்க ஹூக்கை நான் மிஸ் பண்ணிட்டேன். அப்பனா நம்ம லைட் இருக்க பக்கமா தேனா கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அட நீங்க எதுக்கு கஷ்டப்படணும், இந்த மாதிரி நானே பாத்துக்கிறேன். இல்ல இந்த மாதிரி தனியா நீங்க கஷ்டப்படுறீங்களே, 3 பேரா நம்ம பிரிஞ்சு தேனா கண்டிப்பா அது இன்னமும் ஈஸி ஆயிடும். இதே மாதிரி ஃபைனலா அந்த ஹூக்கையும் அவங்க தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அவ தேங்க்ஸ் சொல்றான். ஆமா சுபாரு காஸ்பிளேயர், உங்களோட பேரை நான் தெரிஞ்சுக்கலாமா?
கண்டிப்பா என்னோட பேரு அமானி. அமானி வா, உங்களோட பேரு ரொம்ப கியூட்டா இருக்குங்க. என்னோட பேரு மரினு. அதே மாதிரி நான் கோஜோ. இந்த மாதிரி நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா சொல்லுங்க, நம்ம ஏன் தனியா போட்டோலாம் எடுக்க கூடாது? கூட போட்டோ எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஒத்துக்கிறா, ஆனா வீட்டுக்கும் டக்குன்னு நான் போய் ஆகணும். இதே மாதிரி நான் இங்க இருந்தா கண்டிப்பா சுபாருவோட காஸ்பிளே, இப்போ என்னோட காஸ்பிளே நிலைமையில அவங்களோட இமேஜ் தான் அங்க நாசமாகுமே. அங்க கோஜோக்கு நல்லாவே புரியுது அந்த க்ளோத்திங்ல ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு. அதனாலே ஆளு சொல்றான், நீங்க வந்து அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க, என் கிட்ட குட்டியான கிட்ட இருக்கு, அதாவது தையலுக்கான கிட்டு. இதை வச்சே பிரச்சனையை என்னால சால்வ் பண்ண முடியும், அதனால நம்ம கவலைப்பட வேணாம். கோஜோ நீ உண்மையிலேயே வேற லெவலுப்பா. அங்க வேற வழியே இல்லாம நம்ம அம்மானியும் ஒத்துக்கிறாங்க. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் உங்களோட சேஞ்சிங் ரூமுக்கு போய் நம்ம மாத்திக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் தான் நம்ம கோஜோக்கு ஞாபகம் வருது, பொண்ணுங்களோட ரூமுக்கு நம்ம கோஜோவால எப்படி போக முடியும்? மேனுவல்லையும் உமன்ஸோட சேஞ்சிங் ரூமுக்கு மென் வந்து போக கூடாது அப்படின்னு போட்டிருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, நம்ம வந்து மென்ஸுக்கான சேஞ்சிங் ரூம்லயே மாத்திக்கலாம். அங்கேயே வந்துடுறேன். அட நீங்க என்ன சொல்றீங்க? அப்புறம் தான் அவ உண்மையே உடைக்கிறா, நான் உண்மையிலேயே ஒரு பையன். கேட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. சீன்ல நம்ம ஹீரோவால இன்னமும் நம்ப முடியல, நம்ம அம்மானி அதாவது இந்த பொண்ணு வந்து உண்மையிலேயே ஒரு பையன் தானு. நான் பாக்குறதுக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் தெரியல. அங்க ஸ்கர்ட்டையும் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அம்மானியும் சொல்றான், நான் வந்து கொஞ்சோண்டு மேக்கப்பை போட்டுக்கிறேன். அது வரைக்கும் ஹீரோவும் அம்மானியை பத்தி தான் யோசனை இருக்கான். பாக்குறதுக்கு ஒரு பையன் மாதிரியே எனக்கு சுத்தமா தெரியல. அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? இதுவா இருக்குமோ? அங்க ஒரு வாட்டர் க்ளோ இருக்கும், இத பத்தியே அவன் யோசனை இருப்பானா? அங்க அம்மானி கேக்குறான், என்ன விஷயம், ஏதாச்சும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இதோ முச்சறேன். இந்த சைடு நம்ம மரீனுக்கா அங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இடத்துக்கு சுசுகாவும் வர, அதனால அவ இன்னமும் ஹாப்பி ஆயிரா. அட சுசுகா நீயுமா? இந்த மாதிரி நான் இன்னமும் ஹாப்பி ஆயிட்டேன் தெரியுமா உன்னால? நீ எனக்கு எத்த பிக்கலாம் சும்மா ஆசமா இருந்தது, பிரீமியம் மாதிரி இருந்தது, அதுக்கு ரொம்ப நன்றி. அட மரீன் அதுக்கெல்லாம் என்ன நன்றி? அதே மாதிரி உன்னோட காஸ்பிளே ரொம்ப கியூட்டா இருக்கு, வரதுக்கான என்ட்ரி வந்து ஃப்ரீயா, அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னால உன்ன மாதிரி அழகழகான காஸ்பிளேயோ பார்க்க முடியுதுல, அதனால அவ சந்தோஷமா வரா. ஆனா அதுக்கப்புறம் இவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். பிக்க எடுக்கும் போதெல்லாம் உள்ள எதுவுமே போட்டிருக்க மாட்டா, அதுக்கும் மேல அவளோட தைஸ்ல பல வார்த்தைகள் இருக்கும், அதுவும் தெரிஞ்சிருக்கும். இதனால இப்போ வந்து நீ எதுவும் போடலையா அப்படின்னு கேட்க, இது ஒரு காஸ்பிளே ஈவெண்ட்ல, அதனால நான் வந்து லைட்டான இதை நான் போட்டிருக்கேன், பார்க்கணுமா? இல்ல மாதிரி நான் வந்து சும்மா யோசிச்சேன், அதுக்கு நீங்க அப்படியெல்லாம் பண்ண வேணாம். சீன்ல அம்மானிக்கு ஃபிக்ஸ் பண்ணி தந்துடுறான். அம்மானியும் அங்க தேங்க்ஸ் சொல்றான். நம்ம கோஜோக்கா இன்னமும் அந்த க்ளூ விஷயம் வந்து மனசுலயே ஓன் இருக்குமா, இல்ல டைரக்டா அந்த க்ளூ விஷயத்தை பத்தி கேட்டுறான். அப்புறம் தான் அவ க்ளூ விஷயத்த சொல்றா, முடிய ஃபிக்ஸ் பண்றதுக்கும் இது மூஞ்சல தடவுறதுக்கும் நிறையவே யூஸ் ஆகும். ஃபேஸ் ஓல் வந்து கேர்ள் மாதிரி இருக்காது, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும், அதனால என்னோட முடிய வச்சு நான் மறைக்கிற மாதிரி இருக்கும். இதை கேட்கறவங்க இன்னமும் ஷாக் ஆவாங்க. அந்த இடத்துல இன்னமும் நிறைய பிக்சல் அவ காட்டுறா, அதெல்லாம் அவ்வளவு ஆசமா இருக்கு, நம்பவே முடியல இவன் ஒரு பையன் தானு. என்னதான் சொன்னாலும் அந்த அளவுக்கு கேர்லிஷா இருக்கான்னு கேட்டா கிடையாது. அங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு மரின் சொல்றான். மரினும் அவளோட பிக்க காட்டுறா. இந்த மாதிரி நானும் அப்படியெல்லாம் போஸ்ட் கொடுப்பேன். கோஜோ இன்னமும் ஆர்வமா அதை பத்தி யோசிச்சுக்கினே போட்டோ எல்லாம் பாப்பானா, அதுல ஒரே ஒரு போட்டோ அவனோட ஆர்வத்தை இன்னமும் தூண்டி விடும். கோஜோ என்னாச்சு, ஏதாச்சும் தப்பா இருக்கா? இல்ல இத பாருங்க நல்லா, இதுல உங்களுக்கு செஸ்ட் இருக்கு, அது எப்படி? இது என்ன எடிட்டா? அப்படியெல்லாம் இல்ல, அது ரியல் தான். சொன்னா நம்மளால அதை எக்யூப் பண்ணிக்க முடியும், வேணும்னா நான் வேணா அதை காட்டுறேன், உங்களுக்கு என்ன அதை பார்க்கணுமா? கேட்கிற நம்ம கோஜோக்கா அவங்க என்ன சொல்லணும்னு தெரியல. ஆனா மரின் வந்து கத்த ஆரம்பிச்சிடறா, நான் வந்து அதை பார்க்கணும், வாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்ல செகண்ட் எபிசோடு இங்கேயே முடியுது. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு, நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் தெரியும் என்ன ஆக போகுதுன்னு. ஸோ மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.